அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தாள் 2க்கு உண்டான சைக்காலஜிக்கு 5th யூனிட்டு வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டுக்கும் ஒரு 2 வீடியோ இருக்குது. ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு 50 கொஷின், அடுத்த வீடியோவில் ஒரு 50 கொஷின் இருக்குது. அதேமாரி கொஷின்ஸ் எல்லாமே இந்த யூனிட்டில் இருக்க டாபிக் வைஸ் வந்து கொஷின் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட், ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ், அதோட மீனிங், அதோட டெஃபினேஷன், அதோட டைப்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அதேமாரி 2 ஃபேக்டர், தர்ஷனோட குரூப் ஃபேக்டர், அதோட தாண்டேயோட மல்டி ஃபேக்டர், கில்ஃபோர்டோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட், அதுக்கப்புறம் கார்டனர்ஸோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் கோஷியன்ட், அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, கான்செப்ட், ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ராசஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபோஸ்டரிங் கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் பற்றி தான் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். டேரெக்டாக அந்த கொஷின் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டாபிக் வைஸில் இருக்கிற ஃபஸ்ட் கொஷின் அறிவுத்திறன் மற்றும் படைப்பாற்றல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இதில் ஃபஸ்ட் கொஷின், அறிவுத்திறன் பொதுவாக எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுத்திறன் அதாவது இன்டெலிஜென்ஸ் என்பது பொதுவாக எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கலை தீர்க்கவும் கற்றுக்கொள்ளவும் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் உள்ள திறன் தான் அறிவுத்திறன் என அழைக்கப்படுகிறது. அதனால் அறிவுத்திறன் என்பது சிக்கலை தீர்க்கவும் கற்றுக்கொள்ளவும் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் உள்ள திறன். இன்டெலிஜென்ஸ் ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு எபிலிட்டி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், லேர்ன் அண்ட் அடாப்ட் டு நியூ சிச்சுவேஷன்ஸ். ரெண்டாவது கொஷின், அறிவுத்திறனின் ஒரு முக்கியமான வரையறை எது? சுருக்கமான பகுத்தறிவு மற்றும் தகவமைப்பு சிந்தனைக்கான திறன். ஆப்ஷன் பி, தி கெப்பாசிட்டி ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் அண்ட் அடாப்டிவ் திங்கிங். அடுத்த கொஷின், ஸ்பியர்மேனின் 2 காரணி கோட்பாடு 2 ஃபேக்டர் தியரியில் ஜி காரணி எதை குறிக்கிறது? பொது நுண்ணறிவு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஜி பார்த்தீங்கன்னா என்னது? ஸ்பியர்மேன் 2 ஃபேக்டர் தியரியில் வந்து ஜி என்பது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பொது நுண்ணறிவு. ஸ்பியர்மேனின் கூற்றுப்படி ஒரு குறிப்பிட்ட பணிக்கு தேவையான சிறப்பு திறன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் காரணி, ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். ஆப்ஷன் பி. கல்வியில் ஸ்பியர்மேனின் கோட்பாட்டின் முக்கிய பங்கு என்ன? அடிப்படை அறிவாற்றல் திறன்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துதல். அடிப்படை அறிவாற்றல் திறன்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துதல். டு எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்டர்லையிங் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் இன் ஜி ஃபேக்டர். அடுத்து, தஸ்டனின் குழு காரணி கோட்பாடு. தஸ்டனோட குழு காரணி கோட்பாட்டு எதை முன்மொழிகிறது? அறிவுத்திறன் பல முதன்மை மனத்திறன்களால் ஆனது. பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். அறிவுத்திறன் இன்டெலிஜென்ஸ் ஆனது பல முதன்மை மனத்திறன்களால் ஆனது அப்படிங்கிறத தஸ்டனோட குழு காரணி முன்மொழிகிறது. இன்டெலிஜென்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். ஆப்ஷன் சி. அடுத்து, தஸ்டனின் முதன்மை மனத்திறன்களுக்கு ஒரு உதாரணம் எது? வாய்மொழி புரிதல், வெர்பல் காம்ப்ரஹென்ஷன். தஸ்டனின் கோட்பாடு கல்வியில் எதை ஊக்குவிக்கிறது? மாணவர்களின் வெவ்வேறு பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காண்பது. ஆப்ஷன் பி. தாண்டேயின் பலகாரணி கோட்பாடு, தாண்டே மல்டிஃபேக்டர் தியரி எதை குறிக்கிறது? நுண்ணறிவு என்பது பல குறிப்பிட்ட சுயாதீனமான திறன்களின் கூட்டுத்தொகையாகும். ஆப்ஷன் சி. இன்டெலிஜென்ஸ் இஸ் த சம் ஆஃப் total of many specific independent abilities. அடுத்து, தாண்டேயின் கூற்றுப்படி நுண்ணறிவுக்கு 3 பரந்த வகைகள் எவை? சமூக, சுருக்க, மூர்த்த. இவை தான் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டேயின் கூற்றுப்படி நுண்ணறிவுக்கு 3 பரந்த வகைகள். சோஷியல், அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கான்கிரீட். ஆப்ஷன் பி. அடுத்து, கல்வியில் தாண்டேயின் கோட்பாட்டின் முக்கிய பங்கு என்ன? மாணவர்களின் தனிப்பட்ட திறன்களை அடையாளம் கண்டு ஒவ்வொரு பகுதிக்கும் குறிப்பிட்ட பயிற்சி அளிப்பது.
ஆப்ஷன் பி டு ஐடென்டிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவைட் டார்கெட்டட் ட்ரைனிங் ஃபார் ஈச் ஏரியா. அடுத்த கொஷின், கில்போர்ட்டின் அறிவுத்திறன் அமைப்பு மாதிரி எதை முன்மொழிகிறது? நுண்ணறிவு என்பது செயல்பாடுகள், உள்ளடக்கங்கள் மற்றும் தயாரிப்புகள் ஆகியவற்றின் கலவையாகும். ஆப்ஷன் சி. இன்டெலிஜென்ஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், கண்டென்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். அடுத்து, கில்போர்ட்டின் கூற்றுப்படி செயல்பாடுகள் ஆப்ரேஷன்ஸ் என்பது எதை குறிக்கிறது? ஒரு நபர் தகவலுடன் செய்யும் மன செயல்முறைகள். ஆப்ஷன் சி. தி மென்டல் ப்ராசஸஸ் எ பெர்சன் பெர்ஃபார்ம்ஸ் வித் இன்ஃபர்மேஷன். அடுத்து, கில்போர்ட்டின் கோட்பாட்டின்படி ஒரு ஆசிரியர் மாணவர்களின் பலவீனங்களை அடையாளம் காணவும் பலப்படுத்தவும் எதை மதிப்பீடு செய்ய வேண்டும்? அறிவுத்திறன் கூறுகளின் குறிப்பிட்ட கலவைகள். ஆப்ஷன் சி. ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் காம்போனன்ட்ஸ். அடுத்து, கார்னரின் பல நுண்ணறிவு கோட்பாடு எதை முன்மொழிகிறது? கார்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எதை முன்மொழிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவு என்பது தனிப்பட்ட திறன்களின் தொகுப்பாகும். அவை ஒருவருக்கொருவர் சுயாதீனமாக செயல்படுகின்றன. அதாவது நுண்ணறிவு என்பது தனிப்பட்ட திறன்களின் தொகுப்பு, மேலும் அவை ஒருவருக்கொருவர் சுயாதீனமாக செயல்படுகின்றன. ஆப்ஷன் சி. இன்டெலிஜென்ஸ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எபிலிட்டிஸ் தட் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச் அதர். அடுத்து, கார்னரின் பல நுண்ணறிவுகளில் ஒன்று எது? இசை நுண்ணறிவு, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். கார்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். கணக்கிடுவதிலும் சிக்கல்களை தீர்ப்பதிலும் திறமையான ஒருவருக்கு எந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்கும்? தர்க்க கணித நுண்ணறிவு, லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் சி. அடுத்து, கதைகள் சொல்வதிலும் எழுதுவதிலும் வாசிப்பதிலும் திறமையான ஒருவருக்கு எந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்கும்? மொழி நுண்ணறிவு, லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் பி. விளையாட்டு வீரர்கள் மற்றும் நடன கலைஞர்களிடம் எந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்கும்? ஆப்ஷன் சி. உடல் கைனஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், உடல் கைனஸ்டிக் நுண்ணறிவு, பாடிலி கைனஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் சி. தன்னை நன்கு புரிந்து கொண்டு தனது உணர்ச்சிகள் மற்றும் உந்துதல்களை புரிந்து கொள்ளும் திறன் கொண்ட ஒருவருக்கு எந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்கும்? இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உள்தொடர்பு நுண்ணறிவு. அடுத்து, மற்றவர்களின் உணர்ச்சிகள், நோக்கங்கள் மற்றும் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன் கொண்ட ஒருவருக்கு எந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்கும்? இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் பி. புறவெளி தொடர்பு நுண்ணறிவு. அடுத்து, வரைபடம், கலை மற்றும் பொருள்களை முப்பரிமாணத்தில் கற்பனை செய்யும் திறன் கொண்ட ஒருவருக்கு எந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்கும்? காட்சி இடைவெளி நுண்ணறிவு, விஷுவல் ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் சி. இயற்கையை மதிக்கும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்ட ஒருவருக்கு எந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்கும்? இயற்கையை மதிக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளை புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு எந்த வகையான நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கைவாத நுண்ணறிவு, நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் சி. கல்வியில் கார்னரின் கோட்பாட்டின் முக்கிய பங்கு என்ன? மாணவர்களின் வெவ்வேறு பலம் மற்றும் கற்றல் பாணிகளை அங்கீகரிப்பது மற்றும் பலதரப்பட்ட கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவது. ஆப்ஷன் பி. டு ரெகக்னைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் அண்ட் யூஸ் டைவர்ஸ் டீச்சிங் மெத்தட்ஸ். ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், அறிவுத்திறன் ஈவு இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் எதை குறிக்கிறது? ஒருவரின் மன வயது மற்றும் காலாண்டர் வயதுக்கு இடையிலான விகிதம். ஆப்ஷன் சி. ஏ ரேஷியோ பிட்வீன் ஒன்ஸ் மென்டல் ஏஜ் அண்ட் குரோனிக்கல் ஏஜ். இதான் பார்த்தீங்கன்னா ஒருவரோட இன்டெலிஜென்ட் கோஷியன்ட்டை வரையறுக்கிறது. அதே மாதிரி ஐக்கு கணக்கிடுவதற்கான பாரம்பரிய சூத்திரம் என்ன அப்படின்றத வாய்ப்பாடு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா
மனவயது பை காலவயது, காலவயதுன்னு கூட போட்டிருப்பாங்க. மனவயது பை காலவயது இன்ட்டு 100, காலண்டர் வயது அல்லது கால வயது. ஐக்யூ ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. ஒருவரின் மனவயது காலாண்டர் வயதை விட அதிகமாக இருந்தால் அந்த நபரின் ஐக்யூ பொதுவாக எப்படி இருக்கும்? 100க்கு மேல் இருக்கும். மனவயதானது காலண்டர் இயர் கால வயதை விட அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா 100க்கு மேல் இருக்கும். ஐக்யூ சோதனைகளின் முக்கிய பங்கு என்ன? கற்றல் திறன் மற்றும் கல்வி வெற்றியை கணிப்பது. ஆப்ஷன் பி. அடுத்து, கல்வியில் ஐக்யூ சோதனைகளின் ஒரு முக்கியமான பயன்பாடு எது? ஒரு குறிப்பிட்ட கல்வி தேவைகளை கொண்ட மாணவர்களை அடையாளம் காண்பது. ஆப்ஷன் பி. ஐடென்டிஃபையிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் எஜுகேஷனல் நீட்ஸ். அடுத்து, அறிவுத்திறன் மதிப்பீட்டில் ஒரு சோதனை எதை அளவிட வடிவமைக்கப்பட்டுள்ளதோ அதை அளவிட்டால் அது என்ன? செல்லுபடியாகும் தன்மை, வேலிடிட்டி. அடுத்து, ஒரு அறிவுத்திறன் சோதனை மீண்டும் மீண்டும் நடத்தப்படும் போது சீரான முடிவுகளை கொடுத்தால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. ஆப்ஷன் ஏ. ஒரு அறிவுத்திறன் சோதனை பலதரப்பட்ட மாதிரிகளின் அடிப்படையில் சீரான செயல்முறைகள் மற்றும் விதிமுறைகளை கொண்டிருப்பது எதை குறிக்கிறது? தரப்படுத்துதல், ஸ்டாண்டர்டைசேஷன். அடுத்து, நுண்ணறிவு சோதனைகள் எதை அளவிட முயற்சி செய்கின்றன? பொது அறிவாற்றல் திறன். ஆப்ஷன் சி. ஜெனரல் காக்னிட்டிவ் எபிலிட்டி. அடுத்து, அறிவுத்திறனை அளவிடுவதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு சோதனை எது? வெச்லர் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன். வெச்லர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன், WISC. ஆப்ஷன் சி. அறிவுத்திறன் என்பது மரபு மற்றும் சுற்றுச்சூழலின் ஒருங்கிணைந்த விளைவு என்று பெரும்பாலான உளவியலாளர்கள் நம்புகிறார்கள். இது என்ன? ஆப்ஷன் சி. இயற்கை மற்றும் வளர்ப்பு விவாதம். நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் டிபேட். ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஒரு 35 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து கிரியேட்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் அடுத்த டாப்பிக்கில் படைப்பாற்றல் எதை குறிக்கிறது? படைப்பாற்றல் என்பது புதுமையான மற்றும் பயனுள்ள யோசனைகள் அல்லது தயாரிப்புகளை உருவாக்கும் திறன். ஆப்ஷன் சி. டு எபிலிட்டி டு ஜென்ரேட் நாவல் அண்ட் யூஸ்ஃபுல் ஐடியாஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ். அடுத்து, படைப்பாற்றலின் ஒரு முக்கிய கூறு எது? பல்வேறு சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங். படைப்பாற்றலோட முக்கிய கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு சிந்தனைகள், அதாவது டைவர்ஜென்ட் திங்கிங். பல்வேறு சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங் என்பது எதை குறிக்கிறது? ஒரு சிக்கலுக்கு பல சாத்தியமான தீர்வுகளை உருவாக்குவது. ஜென்ரேட்டிங் மல்டிபிள் பாசிபிள் சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம். அடுத்து, படைப்பாற்றலின் ஒரு முக்கிய காரணி எது? ஆப்ஷன் பி. பாய்ச்சல், நெகிழ்வுத்தன்மை, அசல் தன்மை மற்றும் விரிவுபடுத்துதல். ஃப்ளூயன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி அண்ட் எலாபரேஷன். ஆப்ஷன் பி. அசல் தன்மை, ஒரிஜினாலிட்டி என்பது படைப்பாற்றலில் எதை குறிக்கிறது? புதுமையான மற்றும் வழக்கத்திற்கு மாறான யோசனைகளை உருவாக்குவது. ஆப்ஷன் சி. ப்ரொடியூசிங் யூனிக் அண்ட் அன்கன்வென்ஷனல் ஐடியாஸ். அடுத்தது, பாய்ச்சல், ஃப்ளூயன்சி என்பது படைப்பாற்றலில் எதை குறிக்கிறது? யோசனைகளின் அளவு அல்லது எண்ணிக்கை. தி குவான்டிட்டி ஆர் நம்பர் ஆஃப் ஐடியாஸ் ஜென்ரேட்டட். ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், படைப்பாற்றல் செயல்முறையின் முதல் படி என்ன? தயாரிப்பு. படைப்பாற்றல் செயல்முறையின் முதல் படி தயாரிப்பு, ப்ரிப்பரேஷன். படைப்பாற்றல் செயல்முறையின் எந்த படியில் ஒரு சிக்கல் பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு ஆராயப்படுகின்றன? ஆப்ஷன் சி. தயாரிப்பு. ப்ரிப்பரேஷன். அடுத்து, படைப்பாற்றல் செயல்முறையின் எந்த படியில் ஒரு தீர்வு குறித்து ஆழ்மனதில் சிந்திக்கப்படுகிறது? அடைக்காத்தல், இன்குபேஷன். படைப்பாற்றல் செயல்முறையின் எந்த படியில் ஆஹா தருணம் அல்லது திடீர் நுண்ணறிவு ஏற்படுகிறது? அடைதல், இல்லுமினேஷன். அடுத்து,
படைப்பாற்றல் செயல்முறையின் எந்த படியில் யோசனை சோதிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டு தேவைப்பட்டால் மாற்றி அமைக்கப்படுகிறது? சரிபார்த்தல், வெரிஃபிகேஷன். ஆப்ஷன் டி. கல்வியில் படைப்பாற்றலை வளர்ப்பதற்கான ஒரு உத்தி எது? மூளைச்சலவை, பிரெயின்ஸ்டோமிங் மற்றும் திறந்த நிலை விவாதங்களை ஊக்குவிப்பது. ப்ரொமோட்டிங் பிரெயின்ஸ்டோமிங் அண்ட் ஓப்பன் எண்டட் டிஸ்கஷன்ஸ். ஆப்ஷன் சி. படைப்பாற்றலை வளர்ப்பதற்கு ஒரு ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? பல்வேறு வகையான பணிகளையும் சுருக்கமான சிந்தனைக்கான வாய்ப்புகளையும் வழங்குவது. ஆப்ஷன் பி. ப்ரொவைட் டைவர்ஸ் டாஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டைவர்ஜென்ட் திங்கிங். படைப்பாற்றல் மற்றும் ஐக்யூக்கு இடையே உள்ள உறவு என்ன? இது ஒரு முக்கியமான கொஷின். ஒரு குறிப்பிட்ட ஐக்யூ நிலைக்கு பிறகு படைப்பாற்றல் மற்றும் ஐக்யூ இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பு குறைவாக இருக்கும். இது என்ன கொள்கைனா த்ரெஷோல்ட் தியரி. Beyond the certain threshold of IQ, this correlation between creativity and IQ tends to be low. Option C. அடுத்து படைப்பாற்றல் சுற்றுப்புறம் எதை குறிக்கிறது? இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு உண்டான கொஷின் முடிந்தது. படைப்பாற்றல் சுற்றுப்புறம் எதை குறிக்கிறது? கிரியேட்டிவிட்டி, என்விரான்மெண்ட் எதை குறிக்கிறது? ரிஸ்க் எடுக்க அனுமதிக்கும் ஆதரவான மற்றும் சவாலான சூழல். ஆப்ஷன் சி. எ சப்போர்ட்டிவ் அண்ட் சேலஞ்சிங் என்விரான்மெண்ட் தட் அலோஸ் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த 5th யூனிட்டுக்கு முடிந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வீடியோ. அடுத்த 50 கொஷின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.